நேற்று நீங்க பாத்தீங்கன்னா தலைமை கழகத்திலே மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலேயே பத்திரிகையாளர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் அளித்திருக்கேன். இன்னைக்கு எங்க மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் கேப்டன் பிறந்த சொந்த ஊரான மதுரைக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறத உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வந்து யஸ்வின் பாபு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மேல மிகப்பெரிய பற்று கொண்டவர், கட்சியின் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் அவங்க குடும்பம். அதனால மணமக்கள் எல்லா பலங்களும் நலங்களும் பெற்று வாழணும்னு சொல்லி மனமாற வாழ்த்திட்டு இங்க உங்க முன்னாடி வந்திருக்கேன். எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம். மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை திட்டங்களை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால 2000க்கும் மேற்பட்ட கோடிகளை மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அளிப்பதாக முதலமைச்சர். இதனால கல்வியில தமிழகம் மிகப்பெரிய இது வந்து முதலமைச்சர் சொல்கின்ற குற்றச்சாட்டுங்க. ஆனா இன்னைக்கு அந்த எதிர்த்தரப்பு பிஜேபி சைடோ இல்ல மத்திய அரசு கிட்டோ நம்ம கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கின்ற அதே காசு தான் ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க. அதனால எப்பவுமே ஆளுங்கட்சி எப்படின்னா தங்களை ஒரு பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி கொள்வதற்காக மத்திய அரசு மேல பழிய சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இல்ல தமிழக பிரச்சனை என்றால் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் மேல குற்றம் சொல்லி அதுல இருந்து தப்பிச்சுக்க பார்ப்பாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரே உதாரணம். அந்த வகையில இன்னைக்கு கல்விக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயம், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் என்ன நிவாரணம் வழங்கியிருக்காருன்னு நான் கேட்கிறேன். எதுக்கெடுத்தா நான் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்றாரு முதல்வர். நான் போயிட்டு வந்தேன் மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை எல்லாம். இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாட்டி கூட போய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்கல. எப்ப பாரு மத்திய அரசையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுக்கு தமிழக அரசு எதற்கு? அப்ப தமிழக அரசின் நிதி எங்க போகுது? இன்னைக்கு கனிம வள கொள்ளை, டாஸ்மாக் வருமானம், லஞ்சம், ஊழல், எல்லா விலைவாசியும் உயர்வு, அனைத்து துறைகளிலுமே விலைவாசி உயர்வு என்று தமிழ்நாடே இன்னைக்கு மிகப்பெரிய விலைவாசி உயர்வுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அதிக கடன் இருக்கின்ற மாநிலம், முதல் மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான். இந்த மாதிரி உதாரணங்கள் இருக்கும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி நம்ம முதல்வர் தப்பிக்க முடியாது. ஏன்னா தமிழக மக்கள் வாய்ப்பு கொடுத்து வாக்களித்து அவரை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. எனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மக்களுக்கு அவர் நிச்சயமாக என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். வெறுமனே அடுத்தாள் மேல பழிய போட்டு தப்பிக்கின்றத நிச்சயம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில் 2026 நிச்சயம் தெரியும். அடுத்து விஜயகாந்த் சார் தான் முதலமைச்சர் பேசப்பட்ட காலகட்டங்கள்ல 2026 வந்து நம்ம தேர்தல் வருது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் கூட்டணியை தவிர்த்துட்டு உங்களை நீங்க முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவருடைய கனவு பலிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக யாருடைய கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு சாதனை படைத்தது தேமுதிக. இன்னைக்கு 75 வருஷ கட்சின்ற திமுக முதல்ல கூட்டணியை விட்டு தனியா நிக்க சொல்லுங்க. எதிரணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி இல்லாம நிக்குவாங்களா? பிஜேபி இன்னைக்கு கூட்டணி இல்லாம நிப்பாங்களா? அப்படி கிடையாது. தேர்தல் என்பது வேற, வியூகம் என்பது வேற, தேர்தல் வெற்றி என்பது வேறு. அதனால தனித்து களம் காண்டி அனைத்து வெற்றிகளையும் ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் செய்து சாதனை படைச்சவங்க தேமுதிக. அதனால இனிமேல வெற்றி ஒன்றுதான் எங்களுக்கும் இலக்கு. நிச்சயமாக எங்க கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நல்ல கூட்டணி அமைத்து 2026 நிச்சயம் சரித்திரம் படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது தமிழ்நாடு பூரா. அந்த வேலூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து உரிய நிதியை வந்து அரசு வழங்க வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தார் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்ல தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்ல சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நேத்து அது கூட நான் அறிக்கை கொடுத்திருக்கேன், கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான மூதாட்டிகள் வரைக்கும், மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக்கும் கஞ்சா தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள், மக்கள் இன்னைக்கு இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க. நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி நீ மதுரையிலிருந்து சொல்றேன், உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும்.
குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இன்னைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஜெயில போடுறது, வெளியே வந்துடுறது, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு முற்றுப்புள்ளியா வராது. அதிகபட்ச தண்டனையான நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை இந்த அரசு உடனடியாக தரணும். ஏற்கனவே சிஎம் சொல்லியிருக்கார், பின்தொடர்ந்தா 5 வருஷம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணா மிகப்பெரிய தண்டனை வழங்கப்படும்னு அது முதல் அவர் செயல்படுத்தணும். நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தரணும். மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய செய்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா பெரிதா செய்தது வந்து விஜயகாந்த் சார் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த அளவு பேசப்படுது. நான் விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் பாருக்கு முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. இப்போ வந்து சின்ன சின்ன நலத்திட்டங்கள் பண்றாரு. அவர் அரசியலை ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரை ஒரு நடிகராக அவரை எப்படி பாக்குறீங்க? அரசியலை ஜெயிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம் இருக்கு. விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேப்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன். செந்தூர பாண்டி படத்துல எங்க வீட்டு பக்கத்துல தான் சின்ன வயசுல இருந்து இருந்தவர். அதனால விஜய் வந்து நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டேயே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிசினஸை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞரா இருக்காரு. என்ன சாதிக்க போறார், என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொதுவெளிக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்பதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. 2026 நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இதை சொல்லிட்டேங்க. அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்ல, எத்தனையோ வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையா இப்ப வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. மதத்தை பிரித்து, ஜாதியை பிரித்து அரசியல் பண்ணதான் பாக்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலோ இஸ்லாமியர்கள் மத்தியிலோ எந்த பிரிவினும் இல்லை. எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தா இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம். அதனால நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இதற்கு இப்பயே முற்றுப்புள்ளி வச்சோம். இது தொடரக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும். உறுதிப்படுத்திய தகவல் இல்லை இருந்தாலும் கூட கூட்டணி வந்து அமைகிற பட்சத்தில் 2024 விஜய் எந்த கூட்டணிக்கு வர்றாரோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் தான் வருவாரு அப்படின்னு பேசப்படுது. வந்த உடனே முதலமைச்சர் வேட்பாளராக இந்த இருக்கிற கட்சிகள்லாம் ஏற்றுக்குவாங்களா? கூட்டணியில நீங்க விஜய் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது வந்து விஜய் வராரா, முதல்வர் வேட்பாளரை கேட்கிறாரா, எந்த கூட்டணிக்கு வராரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க அவர்கிட்ட தான் இதுக்கான பதில் கேட்கணும். விஜய் பத்தி கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்டா என்ன வந்து சொல்ல முடியாது. தேமுதிகவை பத்தி கேளுங்க, நாங்க சொல்றோம். அதனால என்ன நான் சொல்றேன்னா, உடனே வந்த உடனே முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்த உடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன். வந்து ஒரு 3-4 வருஷத்திலேயே சாதாரண உறுப்பினராக வந்தாரு, எலெக்ஷன் கேம்பெயின் போனாரு, அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனாரு, உடனே அமைச்சர் ஆனாரு, இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ள. அப்ப அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பத்தி நான் என்னோட கருத்தை இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இங்கேயும் சரி, டெல்லியிலும் சரி, இல்ல டெல்லியில வந்து கெஜ்ரிவால் வந்து தோல்வி விட்டுருக்காருங்க. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை எங்க கட்சியும் டெல்லியில இருக்கு விசாரிச்சோம். தொடர்ந்து 10-15 வருஷமா வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் அங்க ஆட்சியில இருந்தாங்க. அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவராலையுமே அந்த ஊழல்ல இருந்து நிரூபிச்சு முடிஞ்சு வெளியே வர முடியல. யூஸ்வலாவே நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலேயே 5 வருஷம் அவங்கன்னா 5 வருஷம் இவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதா நம்ம மக்களுடைய மனநிலை. அந்த வகையில் இந்த முறை கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெறல. மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சென்ட்ரல்லையும் அவங்க தான், கேபிட்டல்லையும் அவங்க தான். என்ன அவங்க சாதிக்க போறாங்க என்பதை நிச்சயம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி மற்றும் சொல்லி தெரியல. பாஜகவே மீண்டும் மீண்டும் ஜெயிக்கணும்னு சொல்லி மாநில செயலாளர் சண்முகம் இது அவங்க கருத்துங்க. கட்சியே இல்லையா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன் இல்லாம இருக்கு? இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல ஜெயிச்சிருக்காங்களே காங்கிரஸும். அப்படி ஒரு கட்சியே இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லிட முடியாது. ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி சகஜம். அதனால ஒரு தோல்வி ஆயிட்டா கட்சியே இல்ல, ஒரு வெற்றி பெற்றா எல்லாமே நாங்க தான். இதெல்லாம் தவறான ஒரு செய்தி. அப்படி கிடையாது. அரசியல் என்றால், தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி எல்லா கட்சிக்குமே சமம் தான். மசோதாக்களை தொடர்ந்து ஆளுநர் நிராகரிச்சிருக்காங்க. எதுங்க? பாஜக கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் அப்படி கிடையாது. நாங்க யாருடன் கூட்டணி இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணமோ அப்படி ஒரு ஐடியாவோ கிடையாதுங்க. அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எப்படியெல்லாம் அரசியல்ல மாற்றங்கள் வரப்போகுது, யார் யார் கூட கூட்டணி வரப்போறாங்க என்பதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆளுநர் 12 மசோதாவை நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்லி உச்சநீதிமன்றம் அவரை கேள்வி எழுப்பியிருக்கு. ஆளுநரோட செயல்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது சரியா தவறா? இது தொடர்ந்து ஆளுநர் சட்டசபைக்கு வர்றது, கோச்சிட்டு வெளியே போறது, இது நம்ம அப்புறம் இவங்க தேநீர் விருது கூப்பிட்டா இவங்க போய் உட்கார்றது, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்க குடும்ப விழாவுக்கு அழைத்து அவங்கள முன்னிலைப்படுத்துவது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. நான் தான் ஒரே வார்த்தையில சொல்றேங்க, எல்லாத்துக்குமே பின்னாடி இங்க அரசியல் தாங்க இருக்கு. ஆளுநர் தன்னுடைய உரிமையே பேசுறாரு, ஆளும் கட்சி தங்க உரிமையை பேசுறாங்க. இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்றத நம்ம பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்து முதலையும் பாடணும் கடைசியிலையும், இது தேசிய கீதம் முதலையும் பாடணும் கடைசியும் பாடணும்னு சொன்னாரு. இதுதான் அங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. இதை கொஞ்சம் புரிதலோட ஆளுங்கட்சியும் ஏத்துக்கிட்டு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சா தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு தான் நல்லது. இவங்க 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களும் தான் இது பாதிச்சிட்டு இருக்காங்க. இது மாறணும். 2026 திமுக தான் மீண்டும் 200 தொகுதிக்கு மேல கைப்பற்றி ஆட்சியை நிலைநாட்ட போகின்ற அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய அரசியல் பார்வையில 2026ல எப்படி நிலை இருக்கு? உங்களுடைய கூட்டணி நான் இதுக்கு பதில் பல முறை சொல்லிட்டேன். 234 தொகுதியில எங்க கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உறுதி நான் சொல்றேன். 200 இல்ல 234 தொகுதியில் எங்க கூட்டணி ஜெயிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நீங்க தமிழ்நாடு பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும். கனிம வளம், டாஸ்மாக், கஞ்சா, கற்பழிப்பு, எல்லா பக்கம் லஞ்சம், ஊழல், சாலைகள் இல்ல, வேலை வாய்ப்பு இல்லை, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் கிட்ட மிகப்பெரிய கோபம் திமுக அரசு மேல இருக்கு. இப்ப சைலண்டா இருக்கிற மக்கள் நிச்சயமாக 26ல ஓட்டு போடும்போது மாற்றத்தை உருவாக்குவார்கள். அதனால நான் சொல்றேன், எங்க கூட்டணி 234 ஜெயிக்கும் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா ஒரு வருஷம் இருக்குல்ல தேர்தலுக்கு, உடனே நீட்டை கையில் எடுப்பாங்க, மதத்தை கையில் எடுப்பாங்க, எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீட்டை ஒழிக்கவே முடியாது என்பது இந்தியா முழுக்க விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். அதை அரசியலாக்கணுன்றதுக்காகவே ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் சொன்னது திமுக தான். மக்களோ மாணவர்களோ டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கேட்கல. அதை வச்சு அரசியல் ஆதாயம் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னது திமுக. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால அதை சரி செய்ய முடிக்க முடியல. அப்போ இது நீங்க நிச்சயமாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுகவையும் உதயாநிதி, கனிமொழி, ஸ்டாலின் தான் நீங்க கேட்கணும். இது தவறான ஒரு செய்தி, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பேரண்ட்ஸையும் குழப்பாதீங்க. நீட்டு வராதுன்றது முடிவாயிருச்சு, எதுக்கு மறுபடியும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரியல. அதனால நிச்சயம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேமுதிக ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட இருக்கிறது. இப்ப தேமுதிகவுடைய எழுச்சி எப்படி இருக்கு? நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பாக்குறீங்களே எப்படி இருக்கு எழுச்சின்னு, நீங்களே கண்கூட பாக்குறீங்க. இது என்ன நாங்க போட்டோ காமிக்க முடியும்? நீங்களே லைவா பாக்குறீங்க. மதுரைக்கு தான் வந்திருக்கேன். இது என்ன முதல் வாட்டி வரேன்னா, எத்தனையோ வாட்டி வரேன். இது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன். எப்படி இருக்கு எழுச்சி பாருங்க. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக மிக சிறப்பாக இருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி கட்சியினுடைய 25ஆம் ஆண்டு கொடிநாள் விழா. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தேமுதிக கொடி பறக்க விடப்பட்டு, கேப்டன் சொன்னது மாதிரி இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி, இனிப்புகளை வழங்கி மிக சிறப்பாக
தேமுதிக நாங்க கொண்டாட இருக்கிறோம். பொதுக்கூட்டங்களும் நடத்த இருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்ன்றது உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம்.